எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அது நியாயம் தானங்க. கரெக்ட். சரி, அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. வேணாம், அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். 31ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். ஆக மொத்தம் நான் தான் அயாம் பாவம். நிறுத்துமா, நீ நிறுத்திட்டாலும் மறுபடியும் நிறுத்துன்னு சொல்லும்போது நிறுத்தணும். நிறுத்தியாச்சு. ஆமா, என்ன பாவம் பாவம்னு ஏதோ கேட்டுச்சு, என்னது? லிங்க் கொடுக்க வந்தேன். சரி, பில்டப் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து நின்றுருக்கீங்க. யாரு எனக்கு லிங்க் கொடுக்குறீங்களா? எனக்கு லிங்க் எல்லாம் கொடுக்க வேணாம். ஏற்கனவே அவருக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கு. ஓய்யோ, அந்த லிங்க் பத்தி நான் பேச வரல. என்னது இது? யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத். இத பாருமா, என்ன பாவம், யாரு பாவம்? இது ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட். என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். சரி இருங்க, ஆண் பாவம், ஏன் பெண் எல்லாம் பாவம் இல்லையா? அத நான் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க, டெல் மீ. டெஃபினட்டா பெண்கள் தான் பாவம், ஆண் பாவம் கிடையாது. இங்க பாருங்க, ஏன் அவர் பாவம் இல்லையா? அந்த அம்மா பாவம் இல்லையா? நான் பாவம் இல்லையா? மாடு பாவம் இல்லையா? பசு பாவம் இல்லையா? அதாவது ஒரு கவ்வு, அது பாவம் இல்லையா? இவ்வளவு ஏமா 7 மணி ஈவென்ட்டுக்கு 3 மணிக்கு கூப்பிட்டு மேல உட்கார வச்சிருந்தீங்க. இது வரைக்கும் 5 காபி 8 வாட்டர் பாட்டில் நான் சாப்பிட்டிருக்கேன். அப்ப நான் பாவம் இல்லையா? சரி, நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? பாவம். டெஃபினட்டா நீங்க பாவம், நாங்களும் பாவம் தானே. எல்லாருமே பாவம் தான். அதாவது ஆண் பாவம் பொல்லாதது, அப்படித்தானே? இப்ப யாருக்கு பாவம்? அவங்க எல்லாம் எங்க இங்க இருக்காங்களா, வந்திருக்காங்களா? நம்ம பேச போறோமா? பேச போறோம். ஓகே, நீங்க நடுவரா? நடுவுல இருந்தா நடுவர் தான். சரி, நீங்க நடுவரா இருந்து யாரு பாவம் அப்படிங்கறத வர சொல்லுங்க, பார்க்கலாம். சரி, கூப்பிட்டுங்க. நீங்க யாரெல்லாம் வந்து யார் வர்றாங்களோ, ஆண் பாவம் சொல்றவங்களாம் வர சொல்லுங்க, பெண் பாவம் சொல்றவங்களும் வர சொல்லுங்க. ஓகே, நம்ம என்ன இருக்காரு பாருங்க நம்மளுடைய விக்னேஷன் சார். நீங்க எல்லாம் எப்படி வாங்க, வேற யாரு கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. நான் வரலாமானே? வரலாமானே? வாங்கண்ணே. நீங்க யாருக்கு இவரை கூட்டிட்டு வரலாமானே? வாங்கண்ணே. இவர் தானே படமே நடிச்சிருக்காரு. இவர்கிட்ட மெயினா பிரச்சனை இருக்கு, வர சொல்லுங்கண்ணே. ஓகேண்ணே. நீங்க யாரு சைடு பேச போறீங்க, ஆணா இல்ல பெண்ணா? ஆண் பாவம், அப்புறம் ஹீரோ இருக்காப்ல. சரி, ஓகே. அப்ப இந்த சைடு பெண் பாவம் அப்படின்னு பேசுறதுக்காக மாளவிகா கூப்பிடலாமா? மாளவிகா வாங்க. கூப்பிடலாம், எல்லாரும் கை தட்டினா வந்துருவாங்க. ஆமா, இன்னொருத்தரை யாரை கூப்பிடலாம்? யாரு? வேற யாரு ஒரு படத்தில் நடித்த பெண்கள்? ஸ்ருதி யாராவது பேச விரும்புறீங்களா? பெண் தான் பாவம் அப்படின்னு இல்லையா? நல்லா பேசலாமே. ஸ்ருதி வாங்க. சரி தியா, நீங்களே பேசலாமே. அப்படியே அவர்கிட்ட சொன்னீங்களே, ஆமா பெண் தான் பாவம். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, இதுவே பாவம் தான். உட்காருங்க, உட்காருங்க. சிட் டவுன், டேக் யுவர் சீட். ஓகே அம்மா, உட்காருங்கம்மா. இந்த சீட்டை தெரிஞ்சு கடைசில அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு நினைக்கிறேன். ஓகே ஐயா, இப்ப நீங்க தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி போங்க, போயிட்டு சீக்கிரம் வாங்க. இத பாருங்க, பாவம், ஆண் பாவம்ன்றீங்க. ஆமா, எல்லாமே பாவம் தாங்க. நீங்க வச்சிருக்க ஒரு மைக்கு பாவம் தான், ஆடியோ பாவம் தான், மால் பாவம், காது பாவம், வாயு பாவம், மூக்கு பாவம், எல்லாமே பாவம் தான். புரியலையா? சரி, என்ன பாவம்ன்றத சொல்லுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்துலயும் வந்து. இப்போ பெண்கள் இப்படி சொல்லுவாங்கண்ணே, சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆண்களுடைய எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு வெளியில. சொல்ல முடியுமா நம்ம பிரச்சனை எல்லாம் வெளில போய்? கரெக்ட். எங்க சொல்லுங்க பாப்போம். தெளிவா சொன்னார்ல, ஆண்களோட பிரச்சனையை சொல்லவே முடியாதுன்றதா பிரச்சனையை சொன்னாங்க. நீங்க சமாளிக்கிறீங்க, நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். சொல்ல முடியாதது வந்து பாவம் கிடையாதுங்க, அது ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? பாவம்னா என்னன்றதை நீங்க இப்ப சொல்லுங்க. இருங்க, அப்ப அவங்ககிட்ட கேட்போமா? சிட் டவுன். ஏமா, മലയാളം അറിയുമോ? മലയാളം നിങ്ങൾക്ക് അറിയാം മലയാളം? ഞാൻ അറിയാം. ഞങ്ങൾക്ക് രണ്ടാൾക്കും മലയാളം അറിയാം. சரி, ஓகே, அது அப்புறம் நம்ம அறியலாம். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏம்மா, இதெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கல்லம்மா? வாயை போட்டு போலீஸா கூப்பிடுங்க. சும்மா சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்க, ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க, என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும்.
படத்துல மலையாளத்திலே சம்சாரிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, என்ன சொல்லணும்னு தான் தெரியல. அப்ப நீங்க உண்மையிலே பாவம் தாமா. இல்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அது டவுட்டா இருக்கு. நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் நடுவர் நானு. அப்ப நீங்க இல்லனா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏமா பொண்ணுங்க பாவம் தாமா, எதனால பொண்ணுங்க பாவம்? அவங்க சொல்லியே சும்மா ஏதோ சொன்னேன். இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க, அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் முகத்தெல்லாம் பாருங்க, அதே மனைவிமார்கள் முகத்தை அங்க பாருங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போவோம், வெளில வரும்போது எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல நின்று அப்படின்னா கை தட்டுங்க சார் அங்க இருந்து. அங்க பாருங்க, அவங்க தட்டினாங்க, நீ பாக்க. ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க பாருங்க, பெண்கள் தான் அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க. என்னடா சித்து கம்பி வச்சிருக்கிறதுனால கை தட்ட முடியல. இல்ல எனக்கு கரெக்டான ஒன்னு சொல்லுங்க, எதனால பாவம்? ஆண்கள் பாவம் நீ சொல்லுப்பா, நீ தான் நிறைய சொல்லிருக்கிய. சரி, இப்ப இந்த மாலை வச்சே சொல்லுவோம். வீட்டம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாலை வச்சு சொல்லுங்க, நான் மாளவிகா வச்சே சொல்றேன். இப்ப மாலை வச்சு சொல்லிடு, அதுக்கப்புறம் மாலைக்கா வச்சு சொல்லுங்க. வீட்டம்மாக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க வாங்குறதுக்கு இவர் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு. நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆணை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கவங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நான் கேட்பேங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் பேசுறியா? பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறம் தான் பேசணும். என்ன குறுக்கு வந்து பேசிக்கிட்டு? யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடாது. அதான் ஒரு ஆணை பொறுத்தளவு அந்த கேள்வி கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுக்கு அந்த என்ன வேணும்னு கேட்டாவே போதும் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்கறது இல்லை ஆணை பார்த்து. அருமையா சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு சார். நீங்க புரியல சார்? இல்ல பிரஸ் அங்க இருந்து இப்ப நாங்க தான் பாவம். எல்லாருமே பாவம் தான். சொல்லுங்கம்மா, அவர் சொன்னது நியாயம் தானே? அது அவரோட சைடுல இருக்கக்கூடிய தரப்பு. பட் நான் இருந்தா கேட்பேன், என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கூட நான் வந்து கேட்பேன். புலம்பாதீங்க, இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. அறியோ அவர் சொல்லிட்டாரு, அதுதான் இருக்கு அவரோட. ஓகே மாளவிகா, உங்களுக்கு படத்துல அப்படி அவர் வந்து பேசியிருக்காரு, நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேசியிருக்கீங்களே, உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது? இல்ல படத்துல உள்ளது வெளியே வந்துருமோன்னு சொல்ல வேணாம், யதார்த்தமா சொல்லுங்க. பெண் எதனால பாவம்? எல்லாத்துலயும் பெண் தான் பாவம். இவங்க ஏதோ என்னையா யோ, இவங்க கல்யாணம் ஆனதுனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஆகலையே, அதனால எனக்கு தெரியல. அதனால கல்யாணம் ஆகாதனால தெரியல. இல்ல எங்கனே இது போயிட்டு இருக்கு? எதை நோக்கி எதை நோக்கினா ஆண் பாவம் சொல்றீங்க இல்ல, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றீங்க. ஆமா ஆமா. அப்ப பெண்கள் பாவம் இல்லையா நாங்க கேக்குறோம். இல்ல இருக்கலாம்னே. இப்பதான் நாங்க முறையா பேச வந்திருக்கோம். இப்ப ஒரு விஷயத்தையே ஒரு படம் எடுத்து முதல் முறையா ஆண்களோட பிரச்சனையை பேச. நீங்க முதல் முறையா எடுத்தா பெண் பாவம் பொல்லாதது எடுக்கணும். இப்ப பாருங்க, சென்சார் ஆயிருச்சு, நீ டைட்டில் மாத்த முடியாது. படம் அப்படிதான் வந்திருக்கு. 31ஆம் தேதி ரிலீஸ்க்கு போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லி முடியும். இல்ல இது வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது டைம் தாங்க. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்குறது இல்ல, எங்களுக்காக வந்து நாங்க பேசுற விஷயம் எல்லாம் கேட்கறது இல்ல. சோ அதுதான் ஐ திங்க் பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போதும். காசு பணம் முக்கியம் கிடையாதுன்னா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரலையும் வீட்டிலேயே படுத்து தூங்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாக்க உங்களுக்கு ஓகேவா? இல்லங்க இல்ல ஒரு நிமிஷம், அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. ஹலோ, why are you laughing? இல்ல சார், அவர் ரொம்ப ரொம்ப திமிரா பேசினாப்ல. இல்ல அவங்க சொல்றது நியாயமானது. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அது நியாயம் தானங்க? கரெக்ட். சரி, அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. வேணாம், அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு, அப்படி சொல்லக்கூடாதுமா. நீங்க அவங்க வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல முழுசா ஃபுல் டைம் எங்க கூட இருங்க நல்லா சொல்றது இல்லைங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்கார்ந்து எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கும் போது நீங்க கேட்டுக்கணும். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா, வாய மூடுங்கம்மா. ஏன் அப்புறம் கல்யாணம் பண்ற?
இருக்க முடியாது. கேட்டாங்கல்ல, ஏன் கல்யாணம் பண்ற? உங்களை தான் கேட்டாங்க, கேளுங்க. என்னைய கேட்கல. என்னைய கேட்டா உங்களை கேட்டதுக்கு அர்த்தம் இங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதாலும் எதுக்கியா கல்யாணம் பண்ற? சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம். அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்றதுக்கு வெளியே போகணும். வெளியே போனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார். மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல வருவான், வீட்டுல இருக்கவன் வெளியே போவான், வெளியே போனவன் எங்க வருவான்? வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்குள்ள வந்துருவான். வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. அப்பதாமா பண்ண முடியும். புரியுதுங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நான் சொன்னேன். அவங்க 24 hours எல்லாம் சொல்லி. ஆமா இங்க பாருங்க, இத பாருங்கம்மா. மலையாளம் அறியுமா? ஞான் மனசிலாயோ? இப்படி ஒரு மயான அமைதி இருக்கும் நீங்க எதிர்பார்த்து இல்ல 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 இது ஒண்ணும் சொன்னா தானங்க. அண்ணே வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே வணக்கம் வணக்கம். ஐயா ஓரளவு போய்கிட்டு இருந்துச்சு, உங்களை பார்த்தோன்னா எல்லாம் போயிருச்சு. ஆமா ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க பேசி நான் வந்து பதில் சொன்னீங்க. என்னைய பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்க்கல. ரெண்டு பக்கமும் சொல்லிட்டோம், சமமா எங்களோட கருத்தை வச்சுட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க முடிவை சொல்லி முடிச்சு. கரெக்ட். அதாவது எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கு. ஆமா ஆமா எல்லாரும் அமைதியா இருக்கு. மறந்துட்டீங்களா? நான் மறக்கிற ஆளு. நீங்க போய் மறப்பீங்களா? உங்களை போய் மறக்கிறேன்றீங்க. மறக்கிற ஆளு இல்ல. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க. மறக்கலன்னு சொன்னத இருங்க இருங்க. எனக்காக ஜீவிதத்துல நான் ஒரு பொண்ணு மேல கொண்ட பெரியம்மாவுக்காக. பெரியம்மாவுக்கா? இல்ல ஓகே இல்ல இல்ல நீங்க மலையாளம் அறியும்ன்றக்கா நான் மலையாளம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ மனசிலாயோ? மனசிலாயோ சார். 2 பேருக்கும் தமிழும் தெரியும் சார். பிரச்சனை இல்லை, நீங்க தமிழ்ல அப்ப நீங்க தமிழ்ல பேசவே மாட்டீங்களே நீங்க? நாங்க தமிழ் தான் பேசுறோம். உங்களுக்கா நான் மலையாளம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உந்தப்பட்டிருக்கேம்மா நானு. சார் இது மலையாளம்னு ஒத்துக்கவே மாட்டோம் சார். நீங்க பேசுறது மலையாளமே இல்ல. இங்க பாருங்க, காலை சொரிஞ்சு கத்தரிக்காய் அறிவேன். புரியல. சரி இங்க பாருங்க, அதாவது அவங்க சொல்றது நியாயம்தான், நீங்க சொல்றது நியாயம்தான். அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு கட்டிய கணவன் வீட்டுல வந்து எல்லா நேரமே நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப பெண்களும் பாவம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் தாங்க உண்மையிலே பாவம். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? சம்பாத்தியம் தாமா வாழ்க்கை. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடணுமா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதானே? எனக்கு புரியுது. ஓகே 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 அந்த அளவு ஓகே. என்ன கிளாரிட்டி இருந்தா ஓகே. சொல்லுங்க. அதனால வந்து ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். இததான் படமும் பேசியிருக்கு. டைட்டில் வந்து ஆண் பாவம் பொல்லாததுன்னு இருக்குன்னு வெறும் ஆண்களை பத்தியா? அப்ப பெண்கள் எல்லாம் எதிர்த்திருக்கீங்களான்னு அவங்க கேக்குறாங்கல்ல. கிடையாது. இப்போ உடைக்கிறேன். நீங்க 31ஆம் தேதி வந்து படத்தை பாருங்க. உண்மையிலே ஆண்கள் பாவம் தான் பெண்களும் நினைப்பாங்க. பெண்களுடைய உலகம் என்னன்றதை ஆண்களும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான படமா தான் ஆண் பாவம் பொல்லாதது. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா 31ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். ஓகேவா? ஆக மொத்தம் நான் தான் ஐயாம் பாவம். தெரியுது தெரியுது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி.